ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சப்ஸ்கிரைப் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழமான தக்காளி 2 எடுத்து நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக சேர்த்துடலாம். தக்காளி 2, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்க்குறேன். வெங்காயம் 5 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன்னா 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்ப்போம்ல, அப்போ ரெண்டுமே சேர்ந்து வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியில் தண்ணி இருக்குங்க. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்குறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்ததும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்க்குறப்ப. இப்போ நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம். நான் மசாலா காஷ்மீரி மிளகாய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சாதா மிளகாய் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்தோம் நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 5 பேத்துக்கு குழம்பு வைக்கிற மாதிரி நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கூட தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். குழம்பு கொதி வரட்டும். நம்ம ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றோன்னா அதுக்கு 2 தட்டு சாதம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நான் 5 முட்டை ஊற்றலான்னு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ஊற்றுறப்ப கொஞ்சம் எட்டி ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஊற்றுங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, அப்புறம் பூரி, சாதத்துக்கு இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் குழம்பு முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ஸ்பீடாக கொதிக்க விடாதீங்க. சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா முட்டை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் முட்டை அப்படியே உடையாமல் ஒழுங்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.